வணக்கம். என்னோட நேம் விமலா. ஸோ இது என்னோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ரேஷன் ஷாப்பு, ஸோ வீட்டிலேருந்து ரேஷன் ஷாப் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது ஸோ கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படலாம். அதாவது டெய்லி ஸோ என்றைக்கு ரேஷன் ஷாப் ஓப்பனில் இருக்குது, க்ளோஸில் இருக்குது, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ நம்ம இங்கே வீட்டில் இருந்துச்சு ரேஷன் ஷாப்புக்கு போய் பார்க்குறது, ஸோ 2 டேஸ் 3 டேஸ் இந்த மாதிரி நம்ம அலைய வேண்டியது இருக்கும். ஸோ இல்லைன்னா அடுத்தவங்க கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இந்த சிரமங்கள் எதுவுமே இல்லாமல் எப்போ உங்களோட ஷாப் ஓப்பனில் இருக்குது, க்ளோஸில் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் உங்களுடைய கையிலேயே உங்களுடைய மொபைல் மூலமாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போது சொல்ல போகிற இந்த ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பொது விநியோக திட்டம் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயே ஒரு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப் மூலமாக உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரோட ஓடிபி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக உங்களுடைய ஷாப் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனில் இருக்குதா இந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு வெப்சைட்டில் சொல்லித்தரேன். பிகாஸ் உங்களுக்கு அந்த ஆப்பில் நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லை, ஜஸ்ட்டு ஓப்பன் ஆர் க்ளோஸ் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனால் இந்த வெப்சைட் மூலமாக நிறைய டீட்டெயில்ஸ் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லேயும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வெப்சைட்லேயே இதெல்லாம் சொல்லித்தரலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா www.tnpds.gov.in இதுதான் இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஸோ உங்களோட ஃப்ரெண்டு பேஜ்லேயே ஸோ அதில் 5th ஆப்ஷன் பொது விநியோக திட்ட அறிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்ட விவரங்களும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விழுப்புரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் உள்ள தாலுக்கா, அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அத்தனை தாலுக்கா ப்ளஸ் அந்த தாலுக்கா ஆஃபீஸில் உள்ள நியாய விலைக்கடைகள், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ உங்களுக்கு தேவை நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த தாலுக்காவில் நீங்கள் இருக்கீங்க. எக்ஸாம்பிள் திருவெண்ணநல்லூர், ஸோ இந்த ஒரு தாலுக்காவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா கடை குறியீடு, கடை பொறுப்பாளர் ப்ளஸ் கடையின் பெயர், ஸோ நீங்கள் எந்த ஊரில் உங்களுக்கு ரேஷன் ஷாப் இருக்குன்னு தெரியும். ஸோ நீங்கள் ஷாப்போட எந்த பிளேஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்படி இல்லைன்னா உங்களோட கடை ஓனர், அந்த ரேஷன் கடை ஷாப் ஓனர் இருப்பாங்கல்ல, அவங்களோட நேம் தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு ஸோ நான் அணைவாரி காலனி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஊரை என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதனோட பக்கத்தில் கடை குறியீடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல ப்ளூ கலர் லிங்க், ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கடையோட டீட்டெயில்ஸ் ஸோ என்ன இருக்குது ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ கடை பொறுப்பாளர் நேம் பார்த்துக்கோங்க, வசந்தி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வசந்தி டீட்டெயில்ஸ், ஸோ அந்த வசந்தி நேம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கடை குறியீடு என்ன நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஜஸ்ட் டைரெக்டாகவே இந்த லிங்குக்குள்ளே போயிடும். ஸோ அது ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன். ஆஃப்லைன்னா கடை க்ளோஸில் இருக்குதுன்னு அர்த்தம், ஆன்லைன்னு காட்டுச்சுன்னா கடை ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் கீழே வரும்போது பரிவர்த்தனைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ விற்பனை பட்டியல், ஸோ அந்த டேட்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டெய்லி நம்ம ஒரு ரேஷன் ஷாப்புக்கு போய் வந்து பார்க்குறதுக்கு
இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டெப்பில் பார்த்துட்டு போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு டைமும் மேனேஜ்மெண்ட் ஆகும், சிரமங்கள் இருக்காது. ஸோ உங்களுக்கு தெரியாதவங்க, ஸோ மேக்ஸிமம் வில்லேஜில் தெரியாதவங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா இந்த பரிவர்த்தனைகளுக்கு கீழே இந்த பொருட்களின் இருப்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயே அந்த கடைக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எவ்வளவு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அரிசி, கோதுமை, பாம் ஆயில், ஸோ இந்த மாதிரி அனைத்து டீட்டெயில்ஸும் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. அலாட்மெண்ட் பண்ணினது ப்ளஸ் அவைலபிள் எவ்வளவு இருக்குதுன்னு கூட அதில் செக் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி ரேஷன் ஷாப்புக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு பாம் ஆயில் இல்லை, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இன்னொரு நாள் திரும்பவும் இதற்காகவே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த கட்டத்தில் நீங்கள் இதை செக் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லா திங்ஸும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் போகும்போது கரெக்டாக நீங்கள் போக வேண்டிய போய் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்துடலாம், சிரமங்கள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி ஏதாவது க்ரௌட் இருக்குதான்னு கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பரிவர்த்தனைகள் ஸ்டேஜில் போனீங்க அப்படின்னா அதில் விற்பனை பட்டியல், பரிவர்த்தனை எண், டேட்டு, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது அதில் டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் டைம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா க்ரௌட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டைம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மினிட்ல மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வச்சு கூட நீங்கள் ரேஷன் ஷாப்பில் க்ரௌடா இல்லை க்ரௌட் இல்லையா இந்த மாதிரி கூட டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோஸில் ஸோ ரேஷன் கார்டில் பெயர் நீக்கிறது, சேர்க்கிறது இது எல்லாமே நம்மளே பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.